கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதமே எழுதியிருக்கிறார்கள். கச்சத்தீவு பறிபோனது யாருடைய ஆட்சி காலத்தில்? யாருடைய ஆட்சி காலத்தில்? ஐயா கலைஞர் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று வருகிறது. கடந்த 2011 தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் என்று வந்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை படிக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். என்னவா வரப்போகுது? கச்சத்தீவை மீட்க போராடுகிறீர்கள், உடுக்கும் போது எத்தனை போராட்டம் நடத்துகிறீர்கள்? அதான் கேள்வி. அதான் கேள்வி. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான். கேரளாவில இருந்து 2 மீனவன், இத்தாலி கடற்படை 2 வீரர்கள் சுட்டுறான். 2 பேரும் செத்து போறான். உடனடியாக அந்த அரசு அந்த 2 கடற்படை வீரரையும் கைது செய்து சிறைப்படுத்துது, தண்டனை விதிக்குது, அபராதம் 2 கோடி 2 குடும்பம் மீனவன் குடும்பத்துக்கும் பிரிச்சு கொடுக்குது, சிறையில போடுது. பாராளுமன்றத்துல பத்தி எரியுது, கத்துறான், கதறான், பெரிய பிரச்சனையாயிருது. பரிந்துரை குழு அதுக்கு முன்மொழி சொல்லுது, இவங்க இருவருக்கும் மரண தண்டனை, தூக்கு தண்டனை அளவுக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லுது. 2 மீனவன் செத்ததுக்கு 540 மீனவன் செத்திருக்கான். தமிழ் மீனவன், தமிழன் செத்திருக்கான். எல்லை தாண்டி போறான், எல்லை தாண்டி போறாங்கிறான். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும், எல்லை தாண்டி போறான்னு. ஆனால் கேரளாவிலிருந்து மீன் பிடிக்க போற மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லையா? போறான். ஆனா அவனே சிங்களன் சுடல. ஏன் சுட்டா? அவனுக்கு கேட்கறதுக்கு ஒரு அப்பே இருக்கான். அந்த மண்ணை, அந்த மண் சார்ந்த மகன் மலையாளியாதான், அதனால கேட்பான். ஒரு தூய தமிழன், மான தமிழன், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் அங்க முதலமைச்சரா இருந்திருந்தா எடுத்து கொடுத்திருப்பான் இந்திரா காந்தி. ஏய், யார் நீ? யார் நீ? இது உங்க ஆத்தா சொத்து, தாத்தா சொத்து கிடையாது. என் தாத்தன் சொத்து, சேதுபதி மன்னனுடைய சொத்து, தமிழன் பரம்பரை நிலம், தொட்டா அவ்வளவுதான் என்று பேச ஒரு ஆண்மகன். ஏன் அற்ப பதவி? எங்க ஆட்சியை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துட்டு கையை கட்டிட்டு முன்னிட்டான். எடுத்து கொடுத்துச்சு. சிங்கள மஞ்ச பிடிச்சுக்கிட்டான். மீன் பிடிக்க போற என் பிள்ளைகளை இதுவரை சுட்டு சிறை பிடிச்சுக்கிட்டு 500 பேரை ஒரே நாள்ல கைது பண்றான். அவன் ஆட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்? இந்த அதிகாரம் தமிழனுக்கானது இல்ல, அவனுக்கு தெரியும். தெரியும். ஒரு நாள் நாங்க உட்காராம போயிரும் நீ நினைக்கிறியா? ஏய், எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிற நீ? ஒரு நாள் அங்க உட்கார்ந்த உடனே நீ சுட்டு பாடுற, நான் முதலமைச்சர், நீ சொல்ற. ஏய், என் மீனவனை நீ நல்லா அப்பொழுது பிறந்த சிங்களம் கைது பண்ணி உள்ள போடுற, அடுத்த நாள் நான் பதவி விலகிட்டு கீழே இறங்கி, அடுத்த நாள் என் மீனவனை நீ தொட்டு உள்ள தூக்கி போட்ட அடுத்த நாள் நான் பதவி விலகிட்டு கீழே இறங்கிறேன். அடிக்கணும், அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பிடிக்கணும்.